ஹலோ ஆல். இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் 1 பாட் மஷ்ரூம் பிரியாணி தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கே இந்த மஷ்ரூம் கப்பால் நான் 1 கப் எடுத்துருக்கிறேன் பாஸ்மதி ரைஸ். அது நல்லா வாஷ் பண்ணி எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தண்ணி, அப்போ நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இன்றைக்கி இதுக்கு தேவையான வெங்காயம் 2 வெங்காயம், 1 தக்காளி, 2 பச்சை மிளகா. வெங்காயம் நல்லா நீட் வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் மஷ்ரூம், ஒரு குக்கர் நல்லா சூடானதும் அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து நல்லா இது பண்ணிக்கலாம். கீ நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் அனீஸு, முந்திரி இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். இது நல்லா இதாகிட்டுருக்கிறப்போ ஒரு வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் பிரியாணி வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். நம்ம குருமாலாம் வச்சோன்னா குக்கரில் அவ்வளோ வேக வேணாம், பட் பிரியாணிலாம் செஞ்சோன்னா நல்லா வேகணும். ஸோ நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். என்னோடது சின்ன ஸ்பூன், அதனால் நான் 2 போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கைப்பொடி மல்லி இலை அது போட்டுக்கலாம். அது நல்லா போட்டு ஒரு 5 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி புதினா போட்டுக்கலாம். புதினா போட்டு நல்லா வதக்கிக்கலாம். புதினா கொத்தமல்லி இல்லைன்னா பிரியாணியே இருக்காது. அப்படி இல்லாமல் செய்ய முடியாது. அப்படி யாராவது புதினா கொத்தமல்லி போடாமல் பிரியாணி செஞ்சு நல்லா வந்ததுன்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுக்கப்புறம் இப்போ நல்லா வந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்கிற தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா கொலவாக வெந்து வரணும். வதங்கிட்டுருக்கிறப்ப இப்போ 1 ஸ்பூன் தயிர் எடுத்துக்கிறேன். தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர் எல்லாம் வதங்கிடுச்சு. அதுக்கு பிரியாணிக்கு கொஞ்சம் தேவை உப்பு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் நான் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கரம் மசாலா, அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர். அது கலருக்கு மட்டும்தாங்க நான் யூஸ் பண்ணுவேன். பிரியாணினா அந்த கலரோடு இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் நான் ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன், காஷ்மீரி பில்லி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூமை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் நல்லா மிக்ஸ் ஆனதும் நான் அன்றைக்கி எடுத்து வச்சுருக்க அந்த பாஸ்மதி ரைஸும் போட்டு நல்லா மெதுவாக ஜென்டிலாக அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப்பு தண்ணி அளவுக்கு ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் குக்கரில் 2 விசில் விட்டு எடுத்து சாப்பிட்டா அப்படியே இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பிரியாணி நல்லா வந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. சுட சுட ரெடியாக இருக்க சாப்பிட்லாமா?